பணிவான வணக்கம். அப்புறம் தேர்தலெலாம் நெருங்கிடுச்சு. தோல்வி பயத்தில் இந்த திமுகவை சேர்ந்தவர்களும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பயங்கரமாக பதறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் நடைபெறப்போகின்ற தேர்தலில் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, எடப்பாடியாரை முதல்வராக கொண்டு வரணும்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் ஒரே பதட்டமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு பதட்டம் தானாக வருது. ஏன்னா மக்கள் அன்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய நலத்திட்டங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பயனடைஞ்சிருக்காங்க. அம்மாவினுடைய ஆட்சி சிறப்பானதொரு வளம் பொழிக்கின்ற ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியை நான் எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேரழிவு, அதாவது கொரோனாங்கிற ஒரு பேரழிவு தமிழ்நாட்டு மக்களை பயங்கரமாக அச்சுறுத்தி பலாயிரம் பேர் கொள்கிற அளவுக்கு போச்சு. அதை தடுத்து நம்மளை காப்பாற்றி இந்த நிலமையில் வச்சுருக்காரு, இந்த நிலமையில் இருக்கோம் அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அது காரணம் நான் எடப்பாடியார் தான். எனவே எல்லா மக்கள் ஓட்டு அவருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். எல்லா தொகுதியிலையும் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் வாக்கு உங்களுடைய உரிமை. நீங்கள் யாருக்கு வேணாலும் போடலாம், எவ்வளோ பேர் வேணாலும் காசு கொடுக்கலாம், எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. மக்கள் மனதில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக எங்களுக்கு ஒரு ஓட்டை போட்டு அந்த எடப்பாடியார் அவர்களை முதல்வராங்க. நன்றி, வணக்கம்.